2026 தேர்தல் வரதுக்கு 8-9 மாதங்கள் தான் இருக்கு. ஆனாலுமே அதிமுகவுல ஒரு இடைவெளி இருக்கு. எங்களுக்குள்ள பங்காளி சண்டை தான் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை அப்படின்றது. இந்த நிலையில நீங்களும் ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் சேர்ந்து ஒரு நட்பு இலக்கணம் வெளியிட்டிருக்காங்க. உங்க மேல வழக்கு வந்து அவர் வாபஸ் வாங்கினது தெரியும். ஆனாலும் அந்த கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் அவர்கள் வர்றது கொஞ்சம் தாமதம் ஆகின மாதிரி அதாவது திண்டுக்கல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் பயங்கர வாய்ப்போரெல்லாம் நடந்துச்சு. இப்போ நீங்கள் கூட்டணி தேசிய தலைவர்கள் அவங்களும் வந்திருக்காங்க. அதை பற்றி ஒரு கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு நமது ஒரே இலக்கு திமுகங்கிற தீய சக்தியை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றணும். அதற்கு எல்லாரும் திமுக இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒரு அணியில தவறுங்கிறது தான். அதன்படிதான் நாங்கள் சேர்ந்திருக்கோம். அதனால சொன்னேன், எங்க பழைய பங்காளிகளுக்கு எங்களுக்கு உள்ள சண்டையெல்லாம் ஓரம் வச்சுட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் தொடரலாம். தேர்தல் நேரத்தில் எல்லாமே சரியா வந்துடும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி திரு ஓபிஎஸ் சொன்ன எங்கேயும் ஒதுக்கப்படலை. அவருக்கான இடம் அப்படியே தான் இருக்கு. அவர் என்றைக்கும் 3 நாள் கைவிடப்படும்.